நீங்கள் இன்றைக்கு பலாப்பழம் அதிகமாக புழங்கக்கூடிய ஊர்களை பாருங்களேன். குற்றாலம், அதே போல் கன்னியாகுமரி, கேரளம், இங்கெல்லாம் பாருங்கள். யாராவது ஒருத்தர் அவங்களுடைய முகத்தில் தோலில் பெரிய சுருக்கத்தோடு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? கலாச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா பலா கிடைக்கும் போது அது காயை கூட உணவாக பயன்படுத்துகின்ற கலாச்சாரமும், அதே போல் பலாப்பழத்தை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய சிப்ஸ் மாதிரி சாப்பிடக்கூடிய கலாச்சாரமும் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அவர்களுடைய உருவ அமைப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் மாறி ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன காரணம்? பலாப்பழத்தை சாப்பிடுவதும் ஒரு மிகப்பெரிய காரணம் தான் நம்ம சொல்லணும். அதே போல் பலாப்பழம் கேஸ் உருவாக்கக்கூடிய, சில நேரங்களில் வயிற்றில் மாந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பலாப்பழத்தை கொடுப்பதற்கு முன்பு அந்த பலாச்சுளைகளை நறுக்கி ஒரு பாத்திரத்தில் இட்டு தேனிலிட்டு நன்றாக ஊற வைத்து, இந்த தேனிலிட்டு ஊற வைத்த பலாச்சுளையை ஒரு கண்ணாடி குப்பியில் போட்டு வைத்து குழந்தைகளுக்கு தினசரி இரவு படுக்கும்போது 2 சுளை அல்லது 1 சுளையோடு இந்த தேனை சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி, குழந்தையுடைய புத்திசாலித்தனம், குழந்தையுடைய நிறம், பொலிவு, ஆற்றல், உடலில் இருக்கக்கூடிய தசைகளுடைய வளர்ச்சி, இவை அனைத்துமே மாறுபட்டு போயிருக்கிறத பார்க்க முடியும்.